யாரெல்லாம் இந்த டீக்கு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் டீக்கு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அதுவும் நொறுக்கு தீனியாக இருக்கணும். நானும் ஹாஸ்டலில் சாப்பிட்ருக்கேன் தான். பட் இப்போ அதெல்லாம் பிடிக்கிறதில்ல. அவங்களுக்காகவே இந்த தேங்காய் பால் முறுக்கு ட்ரை பண்ணேன். செஞ்சு வச்ச அன்றைக்கே காலி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதோட நிறமும் மாறக்கூடாது, ராஸ்மெல்லும் போயிடணும். அந்தளவுக்கு வறுத்து அரைச்சி சலித்து எடுத்துக்கணும். 2 கப் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். அந்த 2 கப் இடியப்ப மாவுமே கடையில் வாங்கினதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் எள்ளு தூவி விட்டுட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு அதோட பதம் கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிக்கும்போது நிற்கணும். உதுத்து விடும்போது உதுந்துக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து அதை ஒரு சப்பாத்தி மாவு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அதை 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு முறுக்கு புழிஞ்சு மிதமான சூட்டில் இருக்கணும். எண்ணெய் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. புழிஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிரும். செஞ்சு வச்ச அன்றைக்கே காலி ஆயிரும்.